ஹாய் காய்ஸ், ഞാൻ നിങ്ങൾ വിഷ எல்லாம் நலமாயிருந்தோ. நீங்க எல்லாரும் நலமாயிருக்கணும் நான் இனிமே பிரார்த்திக்கும். இன்று நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னடா புதுசா என்னமோ பேசுறாளே, என்ன ஏதோ புரியாத ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு மலையாளம் லாங்குவேஜ் மலையாளத்துலதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வச்சு நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய ஒரு அபாண்டன்டான ஒரு ஹாண்டடான பிளேஸ் பத்தி தான் அன்னைக்கு நம்ம டீட்டெயிலா என்னன்றத பார்க்க போறோம். ஸோ 1 வீக் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மக்களுமே, அதாவது டூரிஸ்ட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பீப்புளா இருந்தாலும் சரி, ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. எஸ், சுமதி பெண்ட், அதாவது சுமதி வளைவு. அதை பத்தி தான் நம்ம என்னன்றத டீட்டெயிலா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப வளர்ந்து இருக்காம என்ன கான்செப்ட் அப்படின்றதுல உள்ள போயிடலாம். இந்த சுமதி வளைவு அதாவது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து ஸ்டேட் வந்து கேரளா. நம்மளோட கேரளால திருவனந்தபுரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த திருவனந்தபுரத்துல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி பாலோடு அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் வந்து சுமதி பெண்ட். அப்படி இந்த இடத்துல எதனால இந்த பிளேஸ் வந்து ஹாண்டட் அப்படின்னு சொல்லி ஸ்பாட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுமதி பெண்ட மார்னிங்ல இருந்து ஒரு நைட் 6:30 7 வரையுமே அது வந்து நார்மலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6:30க்கு மேலே பாத்தீங்கன்னா, இப்போ ரோட்ல வந்து அந்த பெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிளா ஒரு கார் போகுதுன்னா அது அஸ்யூஷுவல் போறதுதான். பட் ஆனா அந்த 7க்கு மேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைடு எந்த காருமே வந்து தனியா போற காரோ, டூ வீலர், வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலுமே தனியா போறதுக்கு அந்த வாகன ஓட்டிகள் வந்து பயப்படுறாங்க. சோ வெயிட் பண்ணி பின்னாடி வந்து ஒரு 5 6 வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து வச்சு எல்லா வெஹிக்கிளும் சேர்ந்து கூட்டமா தான் போறாங்க. அப்படி போற அளவுக்கு இந்த சுமதி வளைவுல என்ன நடந்துச்சு, எதனால இந்த சுமதி வளைவு இவ்வளவு ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேஸ்ல வந்து சரி அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்கேஸ் அந்த சுமதி வளைவுல போறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு எதுவுமே வந்து கதை கிடையாது. அந்த திருவனந்தபுரம்ல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போகக்கூடிய அந்த பாலோடுன்ற பிளேஸ்ல அங்க சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் மக்களாலையும் அந்த கேரளாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணார் அந்த மாதிரி பிளேசஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய சில மக்களாலையும் கூறப்பட்ட கருத்தை தான் இப்போ வந்து நான் சொல்றேன். இப்போ வந்து நைட் அந்த 7 7:30க்கு மேல அந்த சைடு அந்த கார் வந்து தனியா போயிட்டு இருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு பெண் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, மரண ஓலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓலம் எழுப்புறதாகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அழகா இருக்கும். அந்த கேரளா பெண்கள் எல்லாம் நிறைய பேர் தெரியும். நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கேரளால இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா லவ் ஃப்ரம் மலையாளிஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேரளா பெண்கள்லாம் அந்த சேச்சி எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கேரளா சாரி கட்டி ஃப்ரீ ஹேர் விட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிப்பாங்களாங்க. வந்து நின்று இந்த மாதிரி கையை குறுக்காட்டுற மாதிரி எங்கேயும் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி கேட்பாங்களாங்க. அப்படி கேட்டு அவங்க லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த லிஃப்ட் கொடுத்தவங்க காலி, அவ்வளவுதான். இன்னொரு விதத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து பர்ஃபெக்டா இருக்குமாங்க. பர்ஃபெக்டா கண்டிஷன்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களாம். அப்படி பர்ஃபெக்டா கண்டிஷன் செக் பண்ணி கொண்டு வந்திருந்தாலுமே அந்த வண்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த சுமதி பெண்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது வண்டியோட இன்ஜின் ஆஃப் ஆயிருந்தாங்க. சரி என்னடா இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரோ அல்லது சிங்கிளா கார் ஓட்டிட்டு வரவங்களோ யாராவது இறங்கி போய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட அந்த ஃபுல்லாமே சைடு சுத்தி ஃபுல்லாமே வந்து காடுகள் தாங்க. காடுகள் அடர்ந்த ஒரு பகுதி. அந்த மாதிரி சுத்தி காடுகளா அந்த பகுதிகளில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு பெண் வந்து என்னை காப்பாத்துங்க, என்னை துரத்துறாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்குமா. நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா நம்ம அதை வந்து நோட் பண்ற வரைக்கும் அந்த வாய்ஸ் வந்துட்டு திரும்ப 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 கேட்டுட்டே இருக்குமாங்க. அப்படி இன்கேஸ் வந்து அந்த வாய்ஸை கேட்டு யாராவது உள்ள போய் காப்பாத்தணும் அப்படின்னு போனாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போன யாருமே வந்து திரும்பி வரவே இல்லையாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க வந்து சுற்றியுள்ள மக்களாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டவங்களாலையும் சொல்றது எதுவுமே என்னோட இமேஜினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓ, இப்படி இருக்கும் போது எதனால இந்த சுமதி வளைவு பெண்டு இந்த இது எவ்வளவு ஆபத்தான ஒரு பிளேஸா இருக்கு, ஏன் வந்து மக்கள் இதை ஆபத்தா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1963 1963 1959 ஜனவரி 27 அன்னைக்கு இதே சுமதி பெண்ட்ல வந்து அப்போது இந்த பிளேஸ் வந்து அபாண்டன்டா இல்ல. அந்த பிளேஸ்ல வந்துட்டு ஒரு கார் வந்து அம்பாசிடர் கார் வந்து கிராஸ் ஆகுதுங்க. அந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடிய அந்த அம்பாசிடர் கார்ல வந்து
3 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் இருக்கிறத அதுல வந்து முதலா இருக்கக்கூடியவங்க வந்து சுமதி, 2வது வந்து ரவீந்திரன், 3வது வந்து ராஜவர்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேரும் தான் அந்த அம்பாசடர் கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ தப்பா ஃபீல் ஆனதால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல இருந்து ஐ மீன் அந்த அம்பாசடர் கார்ல இருந்து வெளியில வந்து குதிச்சு அந்த காட்டு பகுதிக்குள்ள அந்த அமானுஷ்யமான காடு இருக்குல்ல அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து ஓடுறாங்க. உள்ள ஓடும்போது இந்த ரவீந்திரன், ராஜவர்மன் 2 பேருமே வந்து கத்திக்கிட்டே ஓடுறாங்க. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த ரவீந்திரன், ராஜவர்மன் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. பின்னாடியே போய் ஒரு டைம்ல இருந்து இந்த பொண்ணை புடிச்சிட்டாங்க. புடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. கரெக்ட் கட்டி வச்சு அந்த எந்த விதமான பாவமுமே அறியாத அந்த பொண்ண கழுத்தை கரகரன்னு அறுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு கொலை பண்ணும்போது சொல்லவே என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அந்த ரவீந்திரன், ராஜவர்மன் இந்த 2 பேர்ல ராஜவர்மன் தான் வந்து சுமதியோட கா காதலன். அதாவது வந்து அவங்க லவ் பண்ற பையன் அப்படின்னு கூட அவங்க லவ் பண்ற பையன். ஸோ 1959 வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜவர்மன்றவங்க வந்து ரொம்ப ஒரு ரிச் ஃபேமிலியா இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இந்த சுமதின்ற பொண்ணு குடும்ப வறுமை காரணத்தினால அவங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேலைக்கு சேர்ந்து இவங்க வந்து ஒர்க் மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் ப்ராப்ளம் எல்லாம் போயிருக்கும். ஸோ இந்த ராஜவர்மன் மேல அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வருது. ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த லவ்வோட வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே இந்த சுமதின்ற பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க மேரேஜ் ஆகாம. இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜவர்மன்ட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு மேல என்ன பண்றாருன்னா சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா மனசுல அவருக்கு என்ன ஒரு எண்ணம்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரிய போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனுமா, எங்க குடும்பத்தோட அந்தஸ்து என்ன ஆகுறது, கௌரவம் என்ன ஆகுறது, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் அந்த சுமதியை போய் சொல்றாரு இந்த ராஜவர்மன்றவர். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்தா எங்க அப்பா நம்ம 2 பேரையும் வாழ விட மாட்டாரு. சோ நம்ம வேற எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட ரவீந்திரன்ற ஒருத்தரை சேர்த்துட்டு 3 பேரோட அம்பாசிடர் காணும் அந்த ஜனவரி 27 அன்னைக்கு அந்த சைடு கிராஸ் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி கிராஸ் ஆகி ஒண்ணுமே பாவமே தெரியாத அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த பொண்ணுக்கு அங்க நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களால வந்துட்டு நம்பப்பட்டுட்டு இருக்கு. கேரளா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் உண்மையா அப்படின்றத வந்து கீழே வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க, மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன ஆகுது 6 months வரையும் கேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி 6 month கேஸ் வந்து நீங்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மேல இவங்க மேலதான் தப்பு இருக்கு. ஐ மீன் ராஜவர்மன் மேலேயும் ரவீந்திரன் மேலேயும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க 2 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை வந்து கேரளா நீதிமன்றம் கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நாள்லயே வந்து எந்த விதமான தடயங்களும் இல்லாம அந்த கேரளாவோட ஜெயிலுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் வந்து நோய் ஏதோ ஒரு அப்ப கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு நோய் அனுபவிச்சு அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சுமதி வலையில நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அமானுஷ்யம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு வந்து சயின்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன் வந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அந்த கேரளாவோட இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கு வந்து ஹாலசினேஷன் எஃபெக்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சுமதி வந்து அந்த இடத்துல இறந்து போனாங்க இல்லையா, அதனால அவங்களோட ஆன்மா அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் மனசை நம்பக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு அதே மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது மட்டும் கத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து சயின்ஸ் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குதுன்னா அதாவது வந்து மரம் செடி கொடிகள் அது எல்லாமே அந்த காட்டுப்பகுதி அடர்ந்த பகுதியான அதுல மரம் செடி கொடிகள் வந்து வேகமா ஆடும் போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல வந்து ஏன்னா கண்டிப்பா அங்க போறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா யாராவது ஆல்ரெடி சுமதி வலையை பத்தி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லும் போது அந்த சின்ன வயசுல கேட்ட கதைகள் அவங்க சொன்னதெல்லாம் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுக்கு அதிகமா ஞாபகம் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஞாபகம் வரும்போதும் அவங்களுக்கு இது மாதிரி தோணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இன்னொரு 3வது பாயிண்ட் என்ன ஏன் சரி அப்படி சொல்றீங்க ஏன் வந்து அந்த பர்டிகுலர் டைம் தட் மீன்ஸ் அந்த சுமதி பெண்டுக்கு போகும்போது மட்டும் ஏன் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகி வந்து காரோ ஏதோ வந்து ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பெண்ட் மலை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில
ஸோ மழை ஏற ஏற வந்து அந்த இன்ஜின் வந்து அதிகப்படியான கூலிங் காரணத்தினால அந்த இன்ஜின் வந்து எடுக்காம போயிருது. இது ரிஸ்கான ஏரியா அப்படின்றதால இன்ஜின் வந்து எடுக்காம போயிருது அப்படின்னு சொல்லி இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் அண்ட் ஓட்டுறவங்களுடைய டிரைவரோட ஃபால்ட் தானே தவிர எந்த விதத்துக்கும் இதுல பேயோ அமானுஷமோ காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சயின்ஸ் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பட் ஆனா எதையுமே மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுதே தவிர கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு எந்த விதத்துலயுமே வந்து சயின்ஸால இதை ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ நம்ம சைட்ல இருந்து என்ன நம்ம வியூவர்ஸா நம்ம சைட்ல இருந்து என்ன கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இந்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா ஹாலோசினேஷன் எஃபெக்ட், அது வந்து இப்ப அந்த சுமதி பாலோட சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இருக்கலாம். ஏன்னா அவங்கதான் அந்த கதையை அதிக அளவுல கேட்டு 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 இது பண்ணிருக்கலாம். பட் எங்கிருந்தோ வந்த ஒரு வெளிநாட்டு பயணிக்கோ அல்லது அந்த பக்கத்துல உள்ள ஸ்டேட்ல இருந்து வந்த ஒரு டூரிஸ்டுக்கோ ஏன் அந்த பிளேஸ்ல வரும்போது மட்டும் நடக்கணும்? ஏன் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகணும்? அதுவும் பாத்தீங்கன்னா சயின்ஸ் சொல்றதுல என்னால அக்செப்ட் பண்ண முடியாதது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரம் செடி கொடிகள் அசைறது அப்படி அது வந்து ஒரு பெண் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்தக்கூடிய ஓலம் மாதிரி கேட்குமா? ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்களையும் எவ்வளவோ மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஃபீலுமே வரல. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகும்போது மட்டும் ஏன் வரணும் அப்படின்றத நம்ம சைட்ல இருந்து கேள்வியா இருக்கு. ஸோ உங்க சைட்ல இருந்து ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்களும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னோட சைட்ல இருந்து என்ன ஒரு சஜஷன் பாத்தீங்கன்னா, நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் நம்ம சொல்லணும்னா நம்ம பொள்ளாச்சியில ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்க நேம் வந்து மாசாணி அம்மன். இந்த மாதிரி நிறைய அம்மன் வந்து அவங்க மனிதர்களா வாழும்போது பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிச்சு மாசாணி அம்மன் மூவி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சு கொடூரமான முறையில இறந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கடவுளா மாறி இருப்பாங்க. புட்சோல்னா வந்து கடவுளா மாறி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இங்க உள்ள பீப்புள்ஸ் தட் மீன்ஸ் இந்த சுமதி வலையை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுமதின்ற பெண் இறந்து போயிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ண மேபி அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா கூட இருக்கலாம். அதனால அவங்களுடைய ஆக்ரோஷத்தை தணிக்கக்கூடிய விதமா இங்க வந்து அவங்களுக்கு ஒரு கோவில் மாதிரி எழுப்பி அவங்கள வந்து அந்த வளைவுல போறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காவல் தெய்வமா வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பாக்குறீங்க நிறைய பேர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த சுமதி பெண்ட் பத்தின இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யாராவது கேரளா பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இன்சிடென்ட் வந்து ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. அண்ட் யாராவது இந்த சுமதி வலையில சிங்கிளா தனியா வந்து டிராவல் பண்ணி போய் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி @shiny_star_2006. அதுல உங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா மறக்காம அதை வந்து நமக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை பார்க்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஷா. கேட்டிங் கேண்டீஸ் பாய்.